எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா மிளகு ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரசத்துக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1 மணி நேரம் ஊற வச்ச துவரம்பருப்பு 2 ஸ்பூன் அதை போட்டு, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 4 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். தேவையான பொருள் அரைச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வச்சுக்கலாம். கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே வெந்தயம் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் லேசாக வதக்கிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு லேசாக கலக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரசம் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடலாம். லேசாக அந்த ஓரத்துலலாம் பபுள்ஸ் வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மல்லி இலை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஓரத்துலலாம் பபுள்ஸ் லேசாக வரும்போது ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, டேஸ்டியான ரசம் ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இது உனக்கு தெரியாதுன்னு போடுறேன். எழுத்துட்டெல்லாம்